ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாரர் அங்கே ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்துட்டு ஐஸ் வாரர் எல்லா கேம்லேயும் பண்ணியிருந்தோம். பட் இது வந்துட்டு ஹார்ட் மூடில் நம்ம ப்ளே பண்ண போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஈஸி மூடில் ப்ளே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்துட்டு ஹார்ட் மூடெலாம் ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க ப்ளே பண்ணுவோம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு ஹார்ட் மோடு செலக்ட் பண்ணிட்டு ப்ளே கொடுத்துருவோம். கண்டினியூ கொடுத்துருவோம். ஓகே, மணி பேக் 30 கலெக்ட் பண்ணணும். அடா பாவி, நியாயமே இல்லைடா. ஏங்க தர்மத்துக்கு எதிரான சீய சக்தி கேட்பனுங்க. 30 பேக் கலெக்ட் பண்ண சொல்லிட்டீங்களா பாவி பயங்களா. அந்த ஈஸி மூடில் வந்து 12 தான். அதை கலெக்ட் பண்ணால் ஒரே ஓட்டமாக ஓடிடுவீங்க. இது என்னென்னா 30 கலெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு லூஸ் பயல்களா. ஓகே, இது நம்ம எடுத்துட்டோம். இந்த கடை நம்மளுக்கு கடை முக்கியங்க. ஏன்டா இங்கே ஒரு க்ரஷ் வந்து ஒரு பேர் சுற்றிக்கிறோம். அது வேறு எங்கே நிற்கிறதே தெரியாதுங்க. பின்னால் வந்து அட்டாக் பண்ணுறதுங்க. பின்னால் வந்து அட்டாக் பண்ணிடும். சரி ஓகே, இப்போ நம்ம ஹார்ட் மூடில் வேறு வைக்குமா. க்ரஷு பேக்கே கார்டு பவர்ஃபுல்லான சக்தியோடு கிடச்சிருக்குமா. நல்லா படம் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. க்ரஷு வந்து வந்துட்டு போகுது பாருங்களேன். இங்கே எடுத்துப்போம். எங்கே நிற்கிறதே தெரியல. ஆனால் நம்மளுக்கு மணி பேக் 30 ஓடும். பாய் 3 நேரம் தந்திக்கிங்க. சரி ஓகே, ரன்னா எங்கே வந்துட்டு. ஐயோ இன்னொரு ஓடுற இதுக்குள்ளே ஓடுற அடப்பாவி. க்ரஷு பேரை வந்து வீட்டுக்குள்ளே வர முடியாது. அது வந்துட்டு வெட்டியாக நிற்கும். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ போயிட்டு நான் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அப்படி நம்ம எப்படி ஓடிடுவோம். ஏன்னா வந்துட்டு க்ரஷு பே வந்துட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே இருந்து அட்டாக் பண்ணுங்க. வெளியில் இருந்தால் தான் அட்டாக் பண்ணும். இப்போ வேறு எங்கே நிற்கிறதே தெரியல. பேஸ்மெண்ட்லாம் நிற்கும். அது நம்மளுக்கு கவலை கிடையாது. என்ன இதில் பார்த்துக்க முடியும் நம்மளால். சரி ஓகே, நம்ம இப்போ பே எங்கே நிற்கின்னு பார்த்துட்டு அப்படி பேஸ்மெண்ட்லாம் நிற்க மேலே ஓடிட வேண்டியதான். ஏன்டா கிட்ட வந்தால் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பிடிச்சிருக்கும். ஹார்ட் மூடில் வேறு இருக்குமா. ஃப்ளாஷோட ஸ்பீட்டில் இருக்கீங்க பேய். என்ன ஸ்பீடு. ஓகே, எடுத்துக்கலாம், தேவைப்படும். ஓகே, அந்த பேய் வேறு இப்போ எங்கே நிற்கின்னு தெரியலை. இப்படிலாம் நிற்கணும் எனக்கு தெரிஞ்சு. மேலே வந்த லைட்டெல்லாம் பற்றி மூணுங்க. ஓகே, ஆஹா 9 பேக் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவ்வளோ அசால்ட்டு கிடையாது. 30 ஆகா வந்துடுச்சுங்க நம்மளுக்கு பக்கத்தில். நானும் லைட்டு பற்றி மூவ்மெண்ட்லோடான்னு நினச்சேன். சரி விடுங்க, பார்த்துப்போம். 9 பேக் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ வந்துட்டு இன்னும் எத்தனை பேக்கடா தேவை? 21 பேக்கடா தேவை. ஆமாங்க. ஆஹா, இன்னும் எவ்வளோ பேக்கடா? 13 பேக் கிடச்சிச்சு. வண்டியோ அதாவது இடத்த வந்துட்டு 4 பேக் கிடச்சிச்சிங்க. அடுத்த 4 பேக்கு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இடத்த ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருவோம். இதுக்குள்ள ஒன்று கிடச்சிச்சு. வா ஏன்னு எலியா. இவனுக்கு அடிக்கடி வேறு இன்டர்நெட் கனெக்ஷன் வரங்கானுங்க லூஸு பாலிகள். நம்ம இங்கே மாட்டிக்கிட்டு வைக்கிறது நம்மளுக்கு தானங்க தெரியும். விடுங்க, இங்கே ஓப்பன் பண்ண முடியல. இல்லைங்க, பண்ண முடியலை. இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இதுக்குள்ளே ஓகே, இது ஓப்பன் பண்ணிட்டாகணும். கோடு கேட்கணும். அடப்பாவி, ஓப்பன் பண்ணுங்கடா. இப்போ போட எங்கடா போகிறது நான் கோடுக்கு. ஐயோ ஏதோ சத்தம் கட்டுச்சு கேஸ். ஐயோ எங்கடா வருது தெரியல. என்னடா சத்தம் அது? ஒரு வேளை என்ன சத்தம் கட்டிருக்கும்? மறுபடியும் சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அது? எங்கே? ஐயோ என்ன ஸ்பீடாக வருதுங்க. நம்ம என்ன சத்தம் கட்ட இடத்துக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். க்ரஷு. சரி க்ரஷு. ஆஹா, அஞ்சாங்க வருது. அடப்பாவி, கீழே போயிடுமா? ஆமாங்க, கீழே போகுது. ஓகே, அப்படியே போயிடட்டும், நம்மளுக்கே வம்பு. சரி ஓகே, நம்ம இப்போ ஒரு இடமா தேடணும். ஆனால் கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. என்ன ப்ரோ பிளேயர் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது லைட்டாக. ஓகே, வேறு இருக்காடா? டேய் வேறு இந்த கொடுத்துங்கடா. நமக்கு வேறு தரமாட்டாங்க. பிச்சைக்கார பேடுங்க. இந்த மணி பேக்கு எங்கே பதுக்கி வச்சிருவாங்க. சரி ஓகே, கோடு கிடச்சிச்சு. 4 டிஜிட்டல் கோடாகும். ஓகே, மேலே நிற்கி. ஆனால் எங்கே இருக்குன்னு சரியாக எக்ஸாக்டாக சொல்ல முடியலை கேஸ். ஓகே, ஆனால் கூட இந்த மணிக்கு எடுத்தாங்க போகுது. பாவி. ஓகே, அப்படியே கீழே போயிடுச்சுன்னா அப்படி நம்ம இந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அலாம் அடிக்குது பார்த்தீங்களா போகட்டால. ஓகே, போயிடுச்சு. அப்படியே நம்ம போகிற இடமா செக் பண்ணி பார்த்துடலாம். மேலுக்கு செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழுக்கு பேஸ்மெண்ட் இருந்தால் இப்போ நம்ம போகணும்.
மேலுக்கு மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டோமா. நான் கீயை மட்டும் எடுத்துடலாம் கேஸ். ஒருத்தர் கீ வண்டியும் அதுக்கு நம்ம கோடை நீண்டு கேட்டானுங்க. கீ எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். வேறு எதுவும் இல்லை. கிரஸுவம் பேஸ்மெண்ட்லாம் இருக்கி. நம்மளும் இப்போ பேஸ்மெண்ட்டு தான் போகணும். அதுக்கு நம்ம எப்படி போகணும்னு தான் எனக்கு ஒரு சின்ன ஐடியா உண்டு கேஸ். நான் பிளான் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு டோர் இடத்துக்கு போகணும். அந்த டோர் லாக்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு ஷவல் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த ஷவலை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே போவோம். இங்கே இருக்கு. இதுதான் டோரு. இது வந்துட்டு நம்மளை பேஸ்மெண்ட்டுக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்ரும். சரி வாங்க ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலைகளை பார்ப்போம். பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆரம்பத்துலேயே மணி பேக் கிடச்சிச்சு கேஸ். ஓகே. பேஸ்மெண்ட்லாம் இருக்கு. அது போகிற வரைக்கும் நிற்போம். மேலே போயிடுச்சு. ஓகே இவிடத்து எதாவது இருக்கேன்னு பார்க்கலாம். அப்பா இவிடத்து எதுவும் இல்லையாடா. ரன். ஐயோ வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. ஐயோ எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. அடா அப்பாவி கொஞ்சம் கூட கேப் விடாமல் வந்துருச்சுங்க. எப்போ வெளியாருன்னு அப்பயே வந்துருச்சு. சரி ஓகே அடுத்த நம்ம போக தேவையில்ல. இதே டாப் ஃப்ளோருக்கு போகணுன்னா நம்ம போகலாம். டாப் ஃப்ளோருக்கு எப்போ போக மாட்டே தெரிய மாட்டேங்குதே. ஏய் க்ரஷு மரியாதையாக டாப் ஃப்ளோருக்கு போயிரு. அடா பாவி சின்னத்துக்காகவே பேஸ்மெண்ட்டுக்கு வருது பாருங்களேன். என்ன கேஸ் இந்த க்ரஷு பார்க்குற வேலை எனக்கு செம்ம காண்டாகுது. போங்கடே. ஏய் க்ரஷு என்ன நீங்கள் என்னன்னு நினச்சிக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு நான். என்ன தேர்னு பேரில் பேஸ்மெண்ட்டில் சுற்றிக்கிறீங்க பார்த்தியா. நான் டாப் ஃப்ளோரில் இருக்கேன். வந்து என்ன பாட்டி வாடி உண்டா க்ரஷுவா. நான் டாப் ஃப்ளோரில் இருக்கேன். நீ பேஸ்மெண்ட்லாம் பார்க்கக்கூடாது சரியா. இப்போ வந்துட்டு ஐயோ இது எப்போ போக மாட்டே தெரிய மாட்டேங்குது கேஸ். க்ரஷு மரியாதை டாப் ஃப்ளோருக்கு போயிடு. போயிடுச்சுங்க. எப்பா எப்போ போகுது டக்குன்னு மணி பேக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே எங்கே வச்சுருக்கீங்க கொடுத்துருங்கடா. டேய் லூசு பயில தேட முடியலடா வயசான காலத்தில். சரி ஓகே கிடச்சிச்சு. ஐயோ ஒரு இன்னும் 10 கண்டுபிடிச்சா சரி. அது வேறு எங்கடா வச்சுக்கிங்க. கிடச்சிச்சு 1. பட் இந்த கவுண்டர் பண்ணுவோம். ஐயோ குலாம் வருது. இதுக்குள்ளே போயிட வேண்டியாங்க. அடா பாவி வரத்துக்குள்ள இதுக்குள்ளே 2 பேக்கும் கிடச்சிச்சு. அது ஒரு நல்ல விஷயங்க. ஓகே இப்போ எங்கே நிற்க பேஸ்மெண்ட் தான் நிற்க. ஆனால் அடியே க்ரஷு நான் பேஸ்மெண்ட்டில் இல்லடி டாப் ஃப்ளோரில் இருக்கேன். போடி க்ரஷு. எங்கே சின்ன நம்பி போயிடுச்சிங்க. சரியான ஏமாந்த க்ரஷுவாக இருக்கும் போல. சரி ஓகே மணி பேக்கு கலெக்ட் பண்ணிட்டு ஐயோப்பா ஒரு 6 பேக் கண்டுபிடிச்சிட்டோம். 7 டாப் ஃப்ளோர்லாம் இருக்கு. 8 டேய் இன்னும் 2 ஆண்டா கொடுத்துருங்கடா. 9 இன்னும் 1 ஆண்டா ப்ளீஸ்டா கொடுத்துருங்கடா. அட பாய் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இடத்துக்கு ஓடிக்கிற வேண்டியதான். இல்லாட்டி ஈஸியாக பிடிச்சிரும் நம்மளை. சரி ஓகே. ஐயோ இந்த எலிட்டோல வேறு தாங்க முடியாது. ஐயோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓடிரு. எங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. நம்மளை தான் தேடுது போல். ஆனால் நம்ம பேஸ்மெண்ட்டே இல்லையே. நம்ம வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஆனால் அது க்ரோசுப்பேக்கு தெரியாதுங்க. ஓகே இது என்னடா இது மேப்பா என்னடே விளங்க மாட்டேங்குது கேஷ். நான் சும்மா விரிச்சு பார்க்கேன் எதுவும் விளங்க மாட்டேங்குது. ஓகே டாப் ஃப்ளோருக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு பேக் தான் அதான் தேடணும். அதை வேறு எங்கடா வச்சுக்கிங்க. அடா பாவி ஒரு பேக் தாண்டா கொடுத்துருங்கடா. இங்கே எதுவும் தங்க ஏண்டா டே ஒரு பேக்கு தேட விட்றீங்களடா. இதெல்லாம் நியாயமாடா. அட பாவி என்னங்க பக்காயிடுச்சா. பாய் பேய்க்கு பக்காயிடுச்சிங்க. இப்போ நான் 3000 தான் சரியாயிடுச்சு. ஓகே பேய் க்ரஷு உன் பக்கிலேருந்து நான் தாண்டி உன்னை காப்பாற்றிக்கேன். அதனால் என்னை விட்டுடி. ஓகே ஒரே ஒரு பை அண்ணா இருக்கீங்க. அவ்வளோ இங்கே ஸ்பை கிடச்சிச்சு. இப்போ ஒரே ஓட்டமும் ஓடிட்டு வந்தேன். ஆனால் க்ரஷு நம்மளை பார்த்துருச்சு. இதுதான் இப்போ பிரச்சனையே. ஓகே டாப் ஃப்ளோருக்கு போனோன்னே நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஆனால் அது எப்போ டாப் ஃப்ளோருக்கு போகிறது நான் எப்படா எஸ்கேப் ஆகிறது. அடா பாவி இப்போ ஜம்பாரா அப்போ எனக்கு. சரி பொறுமையாக இருப்போம். எப்போ டாப் ஃப்ளோருக்கு போகுது அப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இப்போ எங்கே போகுது? டாப் ஃப்ளோருக்கு தாங்க போகுது.
அப்படியே ஓடிட வேண்டியதான். சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா ஜகடம் ஜகடம் ஜகட கிடைக்கும் டன் 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 டன். ஓகே வந்தாச்சு. ஒரு எஸ்கேப் ஆயிட வேண்டிய அவ்வளோ மக்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. பாய் மக்களை, பாய். ஸோ பாய் கேஸ், பாய். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே.